சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. எனக்கு வந்து இருக்கிற ஒரு டேலண்ட்டை எம்டி ஆகட்டும், மதன் அண்ட் பரணிதரன் முழுமையாக ஆமாம். எனக்கு அப்போ கிட்டேருந்து எவ்வளோ விஷயத்தை உள் வாங்கினாங்களோ, எனக்கு அங்கே அந்த களம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த களம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயந்தான். அதில் வந்து விழிப்புணர்வு கதைன்ட்டு ஒரு பண்ணும்போது ஒரு பேர்டை பற்றின ஒரு கதை. அதுக்கு முத்திரை கதைகள், முத்திரை விழிப்புணர்வுக்கு முத்திரை கதைகள் கரெக்ட் வந்தது. ஒரு அதில் செலக்டடாக ஒரு அதை வந்து அதை புக்காகவே தனியாக போட்டாங்க. கரெக்ட், நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ அதில் பண்ணும்போது சிலோன் ரைட்டர் வந்து பேர்டை பற்றின ஒரு விஷயம், பேர்டை வச்சு குழந்தைக்கு அந்த பேர்டோட கதையை அந்த இதை காமிக்கிறாரு. அதை வந்து ஷார்ட் எப்படி வேணால் நான் குழந்தைய இந்த பக்கம் வந்து போட்டுட்டு அங்கே கூண்டில் இருக்கிற பேர்டை போடலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த பேர்டை பற்றின டிஸ்கிரைப் வந்தது. அதை எப்படியா பண்ணணும். விஷுவல் வந்து எல்லோரும் போடுற மாதிரி போடக்கூடாது. நம்ம ஒரு கேமரா எடுக்கிறோன்னா ஒரு எல்லாம் கையில் இருக்கிற இப்படி எடுக்கிறோம். எங்கே கீழே உட்காரணும், இல்லை உட்காரணும், அடியில் இருக்கணும், இல்லை டாப்பாக போகணும், ஏதாவது வித்தியாசத்தை பண்ணணும். ஸோ அப்படி விஷுவல்னு வரும்போது விஷுவலுக்கு அவ்வளோ இது இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணேன், பேர்டை பற்றி ஸ்டடி பண்ணேன். பேர்டை பற்றி 2 நாள் அந்த கொண்டைக்குருவின்னு பேர், அதுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் வேர்ல்டு என்சைக்ளோபீடியா புக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். அப்போல்லாம் நெட்டு கிடையாது எனக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்து அந்த இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அதை தாய்க்குருவிக்கு இப்படி இருக்கும், பெண் மேலுக்கு இப்படி இருக்கும், ஃபீமேலுக்கு இப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் கிட்ட அதை வர இது எல்லாத்தையும் பண்ணி நான் முடித்து எடுத்துக்கிட்டு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு அங்கே எம்டி ஃபோன் பண்ணுறாரு. அவர் வந்து பேர்டெல்லாம் வச்சு பெரிய பண்ணே வச்சுட்ருக்காரு. அவர் வந்து 2 நாளாக இந்த பேர்டை வந்து எந்த புக்கில் இவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்ட்டு அதுக்குள்ளே படம் போட்டு நான் கேட்டாங்க. சீக்கிரம் அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் போட்டவுடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட அப்புறம் அந்த இதை காமிச்சு இதுதான் இந்த பேர்டு, இது கரெக்டாக எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் மாற்றி நீங்கள் இங்கேயே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அங்கே இங்கே டச் பண்ணால் அது வந்து எப்பவுமே டச்சிங் இருக்குது பாருங்கள், அதில் புது படம் போட்டுடலாம் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ அதனால் என்ன சொன்னேன், நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லி இமீடியட்டாக என்ன பண்ணார், நீங்கள் வந்து இங்கே போட அவங்க அதுக்குள்ளே 8 வரல வேண்டாம் போச்சுன்னா அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் அதெல்லாம் போச்சு ஃபார்ம் போயிடணும் சார் அப்படின்னு. இல்லை சார், நான் காத்தால் வித்தவுட் எனி ஃபெயில் வீட்டுக்கு வந்து போட்டுவிட்டேன். நீ நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருது அந்த படம் வந்து. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அது அடுத்த ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அப்போது நான் மாடி நான் பழைய வீடு, அந்த மாடி ஏறி நான் காற்றுல எப்போவுமே பழமெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூம் போகும்போது போனேன். நான் எந்த பேர்டு போட்டேனோ அந்த 2 பேர்டு அங்கே நிற்கும் சார். ஜன்னல் அப்படி போக்கட்டுன்னு எடுக்கணும், அப்படியே தலை சுற்று. அங்கேருந்து வீட்டிலேருந்து ஜனான்னு கத்துறேன். நான் கத்தி வந்து அவங்க பயந்துட்டாங்க, கீழே ஊந்துட்டேனோ அப்படின்ட்டு. அப்புறம் மெதுவாக அதை பண்ணி அந்த அங்கேயே இருந்தது பார்த்துட்டு எம்டிக்கு ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி பேர்டு அவர் கூலாக ஜென்ரலாக இது இந்த சீசனில் வரும், இங்கெல்லாம் வரும். நான் இந்த பேர்டு 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அதில் வந்து என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தை ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை யாரோ அந்த சித்தர்கள் மாதிரி சொல்கிறாங்களே, அது என்ன, நான் அதை ரொம்ப உன்னிச்சு உன்னை போடுறேன் அப்படின்ற மெனக்கிட்டு பண்ணேன் பாருங்களேன். அது குருவியாக மனுஷனா ஆன்மாவா நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அது வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது உன் படம் போட்டிருக்கீங்களா இன்னும் அப்படின்னு யாரும் சொல்லலைங்களா, இந்த பெண் நல்லா இருங்க. ஸோ அந்த உணர்வு அது இனி லைஃப்பில் அந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்க்கல சார். அன்றைக்கி வந்து பார்த்த தரிசனம் என் அசிஸ்டண்ட் மாதிரி வீட்டில் இருந்தாங்க. அவங்க கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி இது நேற்றுலேருந்து சுற்றிட்டு இருக்கு சார் என்ன. அதுக்கு வந்து நான் கூட எல்லாம் பண்ணேன். நான் மாடியில் அந்த அப்போ தராய் வீட்டில் அட்டெல்லாம் வச்சு சரி வரட்டும் இங்கே இருங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண ஒன்றும் ஏற்பாடும் வரல, அப்படியே போச்சு. பட் இன்னி வரைக்கும் அந்த இன்சிடெண்ட்டு அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து வக்கரத்தையோ வயலன்ஸையோ நம்ம வந்து விஷுவலில் காமிக்க வேண்டாம்.
எனக்கு சக்தி இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல வரல நான். எனக்கு ஆனால் நல்லதே சிந்திப்போமே, நல்ல எண்ணங்கள்லேயே இருப்போமே, நல்ல செயல்களில் இருப்போம். கவிஞர்கள் அறம் பாடுற மாதிரி தான். ஆமாம். பளிச்சுன்ற மாதிரி திருக்குறள்னு சொன்ன அறம் பொருள் இன்பன்ட்டு 333 படம் போட்டேன் சார். அதுக்கு நான் வந்து ராம்மோகன் அந்த இப்போ கூட இதுக்கு ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த படத்தை. 133 அதிகாரம் பண்ணதுக்குள்ளே அறமும் சரி, இந்த பொருளுக்கு போடும்போது நான் பட்ட பாடு இருக்கு பாருங்கள். அதுக்கு ஒரு வாத்தியார டிராமா மாதிரி அந்த இவரே வந்து தமிழ் வித்வான் வந்து முன்ன ராம்மோகன் யூஎஸில் பண்ணேன், 2000 பண்ண அந்த படம். அப்போ 2000 பண்ணும்போது அவர் வந்து ஒன்று அந்த அந்த 10 அதிகாரத்து 10 பாட்டையும் படிச்சுட்டு நான் விஷயம் சொல்ல, இல்லை இது போடலாமா அது போடலாமான்ட்டு அப்படி போட்ட படங்கள். அது இன்றைக்கும் என் மனசில் சந்தோஷத்தை தருது. இப்போ ரீசெண்டாக அது இதுக்கு கவர்மெண்ட் இதை பண்ணணும்னு சொன்னாங்க, போட்டு கொடுத்தேன் நான். அப்போ இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் இருக்கு பாருங்கள் நமக்கு. அப்போ அதனால தான் நம்ம நல்ல சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அதை நல்லா இதாக பண்ணும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. வயலன்ஸோ வக்கரமோ இந்த லேடிஸோ கூட வேறு ஏதாவது ஏன்னா பீரியடில் வந்து நமக்கு பண்ணும்போது வேறு ஒரு மாடர்னாக கூட நான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன். என்னோடய கதாநாயகி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமாக லோலாக்கு இப்போல்லாம் வச்சு பூக்கள்லாம் சூடிய இப்போ பட்டுக்கடை பிரபாகர்லாம் தமிழ் சொல்வார், எல்லாம் உங்களுக்கெல்லாம் தனியாக உங்களுக்குன்னா மல்லிகைப்பூ கடையெல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பட் அஃப்கோர்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் அப்படின்ற மாதிரி. கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் ஓவியங்கள் வரைகிறதுல எந்த அளவு உதவிகரமாக இருக்குது சார்? கம்ப்யூட்டர்ஸ் அமேசிங் சார். நான் வந்து விஸ்வாமித்திர மாதிரி இப்படி கை காமிச்சிட்டு போயிட்டே இருந்தேன். நான் குழந்தை போனேன் வேண்டாம் சொல்கிற மாதிரி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணேன். 98 தான் எனக்கு கொஞ்சமாக அந்த கம்ப்யூட்டருடைய நாட்டம் வந்து இன்றைக்கி ஐபேடு, ஐஃபோன் ஃபேமிலியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது பண்ணுறது நான் ஐமேக் தான் நான் வச்சுட்ருக்கேன். ஆனால் என்னென்னா கையில் தான் ஒர்க் பண்ணுறேன். மேனுவல் தான் ஒர்க் பண்ணேன். மேனுவல் பண்ணிவிட்டு நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன். நான் முன்னெல்லாம் ஏர் ப்ரஷ் ஒர்க் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கு ஏர் ப்ரஷ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேஸ்டல்லு, ட்ரை பேஸ்டல்லு, இது எல்லாத்தையும் ஃபுல். இப்போ என்கிட்ட வேள்பாரிது ஃபுல் படம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரிஜினலுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஏன்னா என்ஹான்ஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் சில டைமில் ஸ்கேலிங்கில் சில டைமில் வந்துடும். நான் ஒர்க் பண்ணிவிடுவேன். பட் ஸ்கேலிங்கில் எனக்கு வந்து இந்த மவுண்டனில் இந்த ஸ்கேலிங்கில் இந்த ஆளுக்கு ரொம்ப இன்னும் சின்னதாக வரணும், பெருசாக இல்லை. அப்போ வரும்போது அந்த ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். படம் முடிச்சப்பறம் எனக்கு தெரியும். என்ன கடற்கன்னு முடிக்கும்போது நமக்கு தப்பே தெரியாது. எனக்கு வீட்டில் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக வருவாங்க, காஃபி வச்சுட்டு போவாங்க. பேசாமல் போனால் பரவாயில்லன்னு நினைப்பேன். கொஞ்ச நேரம் பார்த்தா எங்கே ஆபத்து வருதுடாருன்னு நினைப்பேன் நான். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து சொல்லிட்டான்னா போச்சு, தொலைஞ்சது. நான் அப்படி தான் வரைஞ்சேன், நான் வேறு வழி இல்லை தானே அப்படின்னு நான் சொல்லிட்டுப்பேன். அது மாதிரி கண்ணில் இப்போ நம்ம அதுலேயே இருக்கும்போது நமக்கு அந்த தப்பு தெரியாது. நமக்கு அது இன்னொருத்தர் பார்க்கும்போது தான் தெரியும். நான் கேப் விட்டு பார்க்கும்போது தான் தெரியும். அப்படி சில டைமில் நான் படங்கள் வந்து பண்ணும்போது இப்போ கம்ப்யூட்டர்ன்ற அந்த டெக்னாலஜி, ஐபேட்லாம் ஸ்கீ ட்ராயிங் போடுவேன் நான். ஐபேட்லேயே நான் வந்து ஆனால் அதிலே ட்ராயிங் பண்ணி நான் கொடுக்க மாட்டேன் நான். பட் போர்ட்ரேட்டுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா டூல்ஸு இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், நான் போயிட்டு அங்கே எனக்கு பார்க்குறேன் லொக்கேஷனை, அங்கே ஃபோட்டோ எடுக்கூடாது மைண்டில் பார்க்குறேன் இல்லைங்களா. அந்த காலத்தில் கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணும்போது நம்மளும் ரெஃபரன்ஸு ஃபோட்டோகிராஃபி வச்சு தான் பண்ணுறதுன்றது இல்லாமல் நம்ம மைண்ட்லேருந்து வர காம்போசிஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி இதையும் ட்ரை பண்ணுவோமேன்ட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிங்க. ரிஷிகேஷில் இந்த கங்கை கரையில் உக்காந்துட்டு பார்க்கும்போது அவுட்டோரில் எங்கேயாவது பார்க்குற லொக்கேஷன்ஸு அதெல்லாம் வந்து நான் வீட்டில் ஒர்க் பண்ணேன். அங்கேயும் ஆன் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணேன். இந்த ஜூனியருக்காக கூட இதுக்கெல்லாம் போயிருக்கேன். திருக்குறங்குடி, கல்கி, தீபாவளிக்காக சில்பி மாதிரி. அதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்னால் நம்ம ட்ராவல் பண்ணோம். இப்போ யூரோப் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா, ஆன் தி ஸ்பாட் பண்ணியிருக்கீங்களா, ஆன் தி ஸ்பாட்டில் கலரில் சில்பி மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது யாரை கேட்க வேண்டாம். எனக்குள்ளே ஒரு கேள்வி நான் கேட்டேன். சரி, ஆக்சுவல் வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே இருக்க இண்டோர் கேம் மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கிறாள்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி இல்லாமல் பலதும் பண்ணணுன்றதை இது பண்ணுறேன். ஆத்யந்த பிரபு நீங்கள் உருவாக்கினீங்க இல்லையா? உருவாக்குறதுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு சங்கல்பம் கிடச்சிது. இப்போ எனக்கு வந்து டிவோஷனில் பிகாஸ் ஆஃப் அப்பாவோட அட்டெம்ப்ட்னால டிவோஷனல் சைட் ஆஃப் ஒர்க்கு ரிஷபாருடர் அந்த இது சுவாமி இதெல்லாம் இருக்குல்ல. பட் டிவோஷனில் வந்து சிவகாசி கேலண்டரில் ரவிவர்மோட ஸ்டைலில் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் வந்தது.
அப்பாவோட ஸ்டைலில் தனக்குன்னு ஒரு பேட்டர்னில் அஜந்தா ஸ்டைல்லேருந்து டெவலப் ஆகி அவருக்குன்னு ஒரு ஸ்டைலில் வந்தது. அதுலேருந்து ஒரு கன்வென்ஷன். எப்போவுமே நான் மூலஸ்தானத்தை சிற்பி மாதிரி மூலஸ்தானத்தை நான் பண்ண மாட்டேன். அந்த மூலஸ்தானத்தில் கடவுள் வந்து லைவாக வராருங்களேன், அந்த கான்செப்டில் நான் அதை எடுத்துப்பேன். நான் அவள் என்ன அம்சங்களோடு இருக்குது அது கையில், அதை எந்த பாவத்தில் இருக்குது, அதை வந்து அவங்க லைவாக வந்து நம்மக்கிட்ட எப்படி இருக்கும் அந்த ஆஸ்பெக்டில் இருந்தும் சிவன் பிரான்ஸு வீடு இதெல்லாம் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது இதெல்லாம் எதிர்க்கும் போது மத்திய கைலாஷில் ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் வருது. காத்தால் ஒரு 6 மணி இருக்கும். நான் 5 மணிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ 6 மணிக்கு வந்த உடனே காத்தால அப்படியே ஃபோன் எடுப்பேன். நான் எதுவும் ஃபோன் மட்டும் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். அப்போல்லாம் இல்லை, இது தான் செல் கிடையாது. ஹலோ சார், நான் சுவாமி பேசுகிறேன். நாங்கள் சுவாமியோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சுவாமி பேசணும்னு எனக்கு புரியவில்லை. ஒரு நிஜமாகவே ஷாக்கு. நான் ஏதோ இந்த மயக்கத்தில் நான் தூக்கத்தில் இல்லை முழிப்பேன், என்ன அப்படின்னு. அந்த மாதிரி தான் எனக்கு சுவாமி என்ன புரியலைங்களே. நான் மத்திய கைலாஷ்லேருந்து சுவாமி பேசுகிறேன். இதுவரை இன்னும் மத்திய கைலாஷ்லேருந்து கைலாஷ்லேருந்து சுவாமி பேசுகிறேன்னு ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் 2வது வாட்டி நான் கேட்டு வந்தேன், இல்லை மத்திய கைலாஷில் நான் சின்சியராக இதாக இருக்கேன், நான் சுவாமி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அது சொன்னபோது அது முதல்ல இன்னும் சுவாமியோட வரம் மாதிரி அந்த நான் இப்போ தாத்துக்கு அந்த ஒரு இந்த வேர்டு எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ வந்து கேட்டோன்னே எனக்கு கேட்டார். நான் சொன்னேன், நான் இல்லஸ்ட்ரேட்டர் சார். நான் வந்து பால்யூ சார் தான் வந்து என் நம்பர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பால்யூ குமுதம் பால்யூ அவர் வந்து கொடுத்துருக்காரு. நான் பால்யூ கொடுத்தாரு. நான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சு, நான் வந்து அந்த அந்த ஜதஸ்தம்பத்தில் சின்னதாக அந்த ஸ்டாச்சு மாதிரி பேஸ் ரிலீஃப் பண்ணணும், ஆஞ்சநேயரும் இதுவும் கலந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நான் வந்து ஆகமத்தில் கல்க நான் வந்து இது கிடையாது, நான் பாட்டு இருக்கிற சிற்பத்தை வச்சு பார்த்து தான் ஒர்க் பண்ணுற ஆள். இப்போ ஹரியும் ஹரணம்னா இருக்குது கான்செப்டில், அர்த்தநாதர் இருக்குது. அப்போ ஆஞ்சநேயர் விநாயகர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நீ இப்போ இல்லை புதுசு தான், அது டெஃபினட்டாக பண்ணணும், நீ பண்ணணும்னு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு என்ன நம்ம இதெல்லாம் போய் போகக்கூடாது, நம்ம ஏதாவது புதுமை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் கண்டெம்பரரி மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் அது கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன். 1 வருஷம் தள்ளி போட்டுட்டே வந்தேன். அப்பவும் விடவே இல்லை. அவர் விட்டு பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணி எல்லாம் சொல்லிட்டார். ஆஞ்சநேயர் வந்து பாடி இது மிருகத்தலை, விநாயகர் வந்து பாடி வந்து மனித உருவம் பாடி தலை. இவர் 2 பேருக்கும் சனி அண்டாது. அப்புறம் வந்து இன்னும் பல விஷயங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிடனே எனக்கு 1 வருஷமாக அவர் ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன். நான் கடைசியில் ஒரு நாள் தீர்மானித்து ப்ரெஷ்ஷு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, நான் பண்ணலை சார், இதை நேரம் சன்னதியில் அந்த பென்சில் ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு அங்கே ஆஞ்சநேயர் சமகால பூஜை நடந்ததுன்னார் அவர் அந்த இடத்துல. ஸோ அவர் பிள்ளைகிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் வச்சு ப்ரெஷ்ஷை எடுத்து வந்து இதுக்கு நான் பேர் போடலை, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணி அது வந்து பண்ணி இன்றைக்கி அது வந்து பிரதேசம் பண்ணி நானும் என்னையை உச்சம் பண்ண சொன்னார். அங்கே அதையும் பண்ணி அங்கே இது பண்ணி மாட்டி அதுக்கப்புறம் பிரான்ஸில் பண்ணும்போது ஆகமத்தில் அவங்க கணபதி ஸ்தபதி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்போ இது பண்ணி விஜயத்தில் போடலாமான்னு சொன்னப்போ விஜயத்துக்கு கேட்டு நான் கொடுக்கணுமான்னு சொல்லி அவருக்கு கொடுக்கலான்னு சொன்னோன்னே அதுலேயும் நான் பேர் போட்டுடல வந்தது. அது என்னாச்சு, அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகரம் பார்த்தப்பன்னா ஆஞ்சநேயர் விநாயகரம் சிலைங்க பண்ணாங்க. இவர் காப்பி ரைட்டு நான் அதுக்கெல்லாம் எதுக்கிட்டேன், கோவிலுக்கு தான் தின்னலாம். இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் காப்பி ரைட் ஆச்சு எதாவதுன்னா காப்பி ரைட்டாக ஏதாவது சாமி சார் அப்படி பண்ணி சிலைகள் அது கொலுவெல்லாம் வந்துடுச்சு சார். அதுக்கப்புறம் அது வந்து பிரான்ஸில் இது பண்ணி சபத்தியார் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அங்கே சபத்தியார் பண்ணி அந்த பூஜைக்கெல்லாம் நான் போய் கும்பகோணத்துக்கு அந்த இடத்த பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி ஒரு சன்னதியில் அங்கே இன்றைக்கி வந்து அந்த ஆதியந்த பிரபு இருக்குது. அது வந்து நான் பண்ணுறேன்றதோட எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடச்சது. ஏன்னா ஒரு எனக்கு என்ன தோணுச்சு நான் பண்ணுறதுக்குன்றதுக்கு முக்கிய காரணம், எந்த காரியம் எடுத்தாலும் பிள்ளையார் நினைக்காம பண்ண மாட்டோம். எது எடுத்தாலும் ஜெயமாக முடிக்கணும்னு நினைப்போம். ஸோ நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம பண்ணும்போது இந்த கான்செப்ட் ஆஃப் ஐடியாஸ் வந்து அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். நான் வேறு எந்த ஒரு காரணங்களை எடுக்கிற காரியத்தை நல்லபடியாகவும் எடுத்த காரியத்தை ஜெயமாகவும் முடிக்கணும் அப்படின்றதுனால தான் பிள்ளையார். ஆனால் அது 11 ஸ்கெட்சு டெய்லி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போவேன், ஸ்டாச்சு அங்கே எப்படி பண்ணியிருக்காங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லா ஸ்டடீஸும் பார்த்து அது ரெண்டும் மிங்கிள் பண்ணுறதுக்குள்ளே என்ன பாதி ஏன்னா தும்பிக்கை இந்த கை இப்படி வரும், அது வந்து அந்த ஆஞ்சநேயர் இப்படி வரும், அந்த தும்பிக்கை அந்த இது வர்றது. அதுக்கப்புறம் அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹைட் அதுக்கு தான் திருபங்கத்தில் நிற்க வச்சு இதெல்லாம் தெரியாத ஏதோ பண்ணது அது தானாக பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அது வந்து ரியலி அது பண்ணதுன்னு நான் சொல்லிக்கூடாது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிதுன்றது தான் ரியலி தட் இஸ்
அது சொல்லணுன்றது. உங்களை மிகவும் கவர்ந்த ஓவியர்கள் அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? ரொம்ப பேர் இருக்காங்க சார். ஏன்னா நாம் பெரிய பட்டியல். ஆமாம், நிஜமாகவே. ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்போ நம்ம ஊர் கிரேட் மாஸ்டர்ஸ்ன்ட்டு நான் 5 பேரை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, மாதவன், சில்பி சார், ராஜன் சார்லாம். அதே மாதிரி நம்ம ஊர் கிரேட் மாஸ்டர். அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டில் இப்போ மாயா சார்னா மாயா சார் அது ஏன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு ஏன்னா யாருக்குமே ஏன்னா ஒரு ஓவியனாக இருக்கும்போது எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அவனுக்கு. இது வேண்டான்னு ஒரு குப்பையை கூட நாங்கள் ரசிப்போம். அந்த குப்பையில் இருக்கிற ஒரு நாயை அப்படி பார்த்து கலர் இந்த லைட் அண்ட் ஷேடில் பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்படியே ஃபோட்டோ எடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு அது அப்போ என்னென்னா அது ஒரு ட்ராயிங்காக பண்ணணும்னு வச்சுங்களேன், அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நாட் ஓன்லி நல்ல லேண்ட்ஸ்கேப், அது எல்லாத்தோட ஓவியம் நான் எந்த ஓவியம் நினைக்கிறேன்னா இயற்கையை தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த பஞ்சபூதங்களில் காமிக்கிற காத்தால் டான் டைமில் நான் போய் பீச்சில் போய் உட்கார 4 மணிக்கு தான் அது சூரியன் உதயாரத்தை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும் நமக்கு. அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும் அந்த அந்த க்ளவுட்ஸ்லேயும் இதுலேயும். எப்போவுமே நான் டான் அண்ட் டஸ்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். நான் கைலாஷ் போகும்போது காத்தால் என்னை வந்து பைத்திய மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. என்னங்க இங்கே சாயங்காலம் என்ன கேமரா தூக்கி போகிறீங்க, காத்தால் எந்த கேமரா தூக்கி போய். ஏன்னா அந்த வண்ண ஜாலங்கள் இருக்குது பாருங்கள், அது ஸ்பேஸ் இன்ஃபினிட்டியில். இங்கெல்லாம் நம்ம சிட்டியில் ஒன்றும் பார்க்க முடியாது சார். நம்ம இன்ஃபினிட்டிவ் ஸ்பேஸ் வேணும்னா கிராமத்தில் பார்க்க முடியுது. கிராமமும் இப்போ தொலைஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ பார்க்குறதுன்னா கடற்கரையை நம்ம பார்க்கலாம், அந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்பேஸை. நாங்கள் கைலாஷ் போகும்போது நான் இன்ஃபினிட்டி ஸ்பேஸை பார்த்தேன். பஞ்சபூதங்களை நான் அங்கே தான் பார்த்தேன் சார். இன்றைக்கி கடவுள் அங்கே கைலாஷில் சிவன் இருக்காருன்றதை விட அங்கே வந்து அந்த பஞ்சபூதங்கள் இயற்கை அங்கே இருக்குது. அந்த இயற்கையோட நம்மளோட பார்க்க முடியும். அதாவது அப்போ தான் அந்த 5 எலிமெண்ட்ஸோட அந்த பவர்ஃபுல் இது இருக்குது பாருங்கள். அந்த மானசரோவர் அது எத்தனோ ஸ்டோரிஸ் சொல்லணும் நமக்கு. அந்த பல விஷயங்கள் இது இருக்காது, அது ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. பட் ஐ என்ஜாய்ட் அது வந்து நான் எங்கேயுமே வெளியூருக்கு போனதுக்கு முதல்ல கைலாஷ் தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் தான் யூரோப்பெல்லாம் ஆசைப்பட்டேன். அப்படி வரும்போது இன்றைக்கி 6 மாதத்துன்னு வரும்போது அமெரிக்காலையும் சரி, பிரிட்டிஷ்லேயும் சரி, லூவர் மியூசியத்துலேயும் யூரோப்லேயும் சரி, இன்னும் இப்போ லாஸ்ட் இயர் கூட போகும்போது என் சன் எந்த இடத்துக்கெல்லாம் கூட்டினோம். அங்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு கோடி நமஸ்காரம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு படைப்பாளிகள் இருந்திருக்காங்க. அது மாதிரி எல்லோரா இப்போ நான் போட்டிருக்கிற கேவ் இருக்குங்களே, கேவ் எல்லாம் வந்து அந்த எல்லோரா கேவ் அதெல்லாம் வந்து இன்றைக்கி அதை நினச்சி பார்த்தா கூட எனக்கு எப்படித்தான் ஒரு ஆர்கிடெக்டு, ஒரு ஸ்கல்ப்டரு, ஒரு கிங்கோட தாட்ஸு, இந்த 3 கான்செப்டை சேர்ந்து இவ்வளோ பெரிய குடவரை கோவில். அதுதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம யூஸ்வலாக ஒரு இதில் கூட ஸ்பீச்சில் ஒரு இதை கேட்கும்போது என்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அதாவது நம்ம சிலைகள் அப்படின்னு வரும்போது வேண்டாததை நம்ம ஒதுக்குறோம். அந்த வேண்டாத ஒதுக்கும்போது ஒரு அழகான சிலை கிடைக்குது. அதான் வாட்டர் கலரில் வேண்டியதை சேர்க்குறோம், அங்கே ஒரு நல்ல ஓவியம் உண்டாகுது. ஸோ லைஃப்லேயே நான் நினச்சிக்கிறது எல்லாருக்கிட்டையும் அதை ஜென்ரலாக சொல்லப்பட்ட விஷயம்தான் அது. பட்டு வேண்டாத ஒதுக்கிட்டு வேண்டியதை வந்து நம்ம வாட்டர் கலர் மாதிரியும் சிற்பம் மாதிரி வேண்டாத ஒதுக்கிட்டு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் தத்துவமே நமக்கு காமிக்குது ஆர்ட்டில் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். இந்த துறையில் நீங்கள் வெற்றிகரமாக செயல்பட உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து? நான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதாவது நான் ஒன்றுமே கிடையாது. அதாவது சக்தி இல்லையல் சிவன் இல்லை, அதுதான் இப்போ இருக்குங்க. வேறு ஒன்றும் சொல்லுது. ஏன்னா அவங்க அதாவது அந்த சப்போர்ட் இருக்கு பாருங்கள் ஒய்ஃப்ன்றது, அது 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 அதோட ரியல் இது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவங்களுக்கு தெரியும். ஸோ எந்நேரமும் நம்மளை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்களே. நான் அவங்கள சிந்திக்கலாம், ஆனால் என்னுடைய நலனுக்காகவும் என்னுடைய விஷயத்துக்காகவும் சிந்திக்கிறாங்களே, அது வந்து ரியலி. அதுக்கப்புறம் என் சன்னு டாட்டர்ஸு அவங்க இந்த தொழிலை நான் ஓவியக்கலைக்கு நான் வந்து எப்படி ஒரு இதனால் வந்தோம், அதே மாதிரி அவங்களெல்லாம் நான் யாருமே இன்சிஸ்ட் பண்ணல. நான் என் சன்னு வருவான்ட்டு அவன் சின்ன வயசில் சிவகுமார்லாம் வந்துட்டு காலத்தை வென்றவர்களுக்கு பேட்டியெல்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து பண்ணும்போது 3வது தலைவர் இதாகிடுச்சுன்னு சொல்லி என் சன்னு ட்ராயிங் வரைக்கும் பிள்ளையார், இந்த கல்கி பிள்ளையாரை. அதை வந்து பார்த்தோன்னா கடைசியில் என் பொண்ணுங்க தான் ட்ராயிங் வரையுது, இவர் ஆட்டோமோட்டிவில் போய் காரை வச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு இருக்கான். பட் ஆஃப்கோர்ஸ் அவனை ஏன்னா முழு சுதந்திரம், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு அவன் அதுலேருந்து பீறிட்டு வெளியில் வருவான். என்றைக்கு ஒன்று வரட்டும். இப்போ நம்ம முன்னெல்லாம் ஒரு ஆர்ட் தொழில் அப்படின்றதுனே யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. படிக்கிற வேலை பாடுற கடை ட்ராயிங் படம் அப்படியெல்லாம் மீறி தான் மாறுது. எல்லாம் வெளியூரில் தான். நான் நத்திங் எனக்கு அப்பா ஒரு பாத் போட்டு கொடுத்துட்டார். ஏன்னா அந்த மாதிரி அப்போ அவனுக்கு ஒரு பாத் போட்டு கொடுத்ததுனால என்னால் வந்து அதை சர்வே பண்ண முடியாது.
எனக்கெல்லாம் நான் வந்து பார்த்தா ஜெயராஜோ ராமசாரியோ அவங்களாம் தன்னிச்சையாக வந்து ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டாக வந்து சர்வே பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுதான் நான் அதனால் எல்லாருடைய படைப்பும் பிடிக்கும், எல்லாருடைய அதை மீறி எல்லாத்துக்கும் மீறி இது வந்து இயற்கையினுடைய அந்த வண்ண ஜாலங்கள் இருக்குது பாருங்கள், அந்த லாசா ராமன் எதிர்ப்பார் அந்த வண்ண ஜாலங்கள், அந்த வானத்தை பார்த்துட்டு எனக்கு இதுக்கோசம் மாடிக்கு போய்டுவேன் நான் சாயங்காலம் தரல, ஆனால் கிடைக்க மாட்டேன், அந்த பில்டிங்லேருந்து கிடைக்குது, கொஞ்சமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. பட் ஐ என்ஜாய்ட் நேச்சர் சார். ரொம்ப நன்றி, உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப எக்ஸலண்ட்டு. நான் இந்த ஒரு வாய்ப்பு உங்கள் மூலியமாக சாய் வித் சித்ரான்றது வந்து இட்ஸ் எ கிரேட் ஒன். ஐ எம் ரியலி ஹாப்பி சார். நல்ல அற்புதமான ஒரு உரையாடலை என்ஜாய் பண்ணேன் நான். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம்.